ராம 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 ஜானகி காந்த ஸ்மரணே ராம ராம நம பார்வதி பதயே மகாதேவ சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த போல புண்டலீக வரதே ஜாய் போலாஞ்சநேய சுவாமி நகா போல சத்குரு சுவாமி கி ஜெய். பச்சை மாலை போல் மேனி மலை போல் மேனி மலை போல் மேனி பச்சை மாமலை போல் மேனி மலை போல் மேனி மலை போல் மேனி பச்சை மாலை போல் மேனி மலை போல் மேனி மலை போல் மேனி பச்சை மாமலை போல் மேனி மலை போல் மேனி மலை போல் மேனி பவழவா கமலச்செங்கல் 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 அச்சுதா அமரரே 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 அச்சுதா அமரரே 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 அச்சுதா அமரரே 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 அச்சுதா அமரரே 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 ஆயர்தம் கொழுந்தே என்னும் கொழுந்தே என்னும் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் தவிரையான் போய் தவிரையான் இச்சுவை தவிரையான் போய் தவிரையான் போய் தவிரையான் போய் இந்திரலோகமாலும் லோகமாலும் லோகமாலும் இந்திரலோகமாலும் லோகமாலும் லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் பெரினும் வேண்டேன் பெரினும் வேண்டேன் அச்சுவை பெரினும் வேண்டே பெரினும் வேண்டே பெரினும் வேண்டே நகருளானே 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 அரங்கமா நகருளானே 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 கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா வையாளி ரங்கா வைமோக ரங்கா காளி ரங்கா வைபோக ரங்கா வையாளி ரங்கா வைமோக ரங்கா காளி ரங்கா வைபோக ரங்கா ஸ்ரீ
கைசிக ஏகாசி. ஸ்மார்ட் ஆளுக்கெல்லாம் நேற்றுக்கு வைஷ்ணவ ஏகாசி, கைசிக ஏகாசி 3 ஊரில் விசேஷம். ஸ்ரீரங்கம், குருவாயூர், பாண்டுரங்கன். நாளை உட்காந்து இடத்துலேருந்து ஸ்ரீரங்கனை ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் சிவாஞ்சி மாமா கொடுத்துருக்கார். அதனால் சாப்பிட்டு தெம்பாக இருக்கிறது, எல்லோரும் சாப்பிட்டாட்டா கூட பரவாயில்ல. அதனால் ஸ்ரீரங்க ரங்கான்னு இங்கேருந்து ஸ்மரித்தா ஏகாசனுக்கு புண்ணியம்தான். தயவு செஞ்சு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு பாட்டி அவ குழந்தைக்கு ரங்கான்னு பேர் வச்சிருக்கா. அங்கெல்லாம் எல்லாம் வழக்கம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு 1000-2000 பேருக்கு ரங்கன்னு தான் பேர். அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு டெய்லி சாதம் ஊட்டுவா, தச்சி மாமா ஊட்டுவா. தன் பேரனை கூட்டு ரங்கா சாப்பிட வாடா, ரங்கா சாப்பிட வாடாம்பா. பேரன் வருவான், சாப்பிடுவான். பேரன் ஒரு நாள் விளையாட போயிட்டான். பாட்டி சாயங்காலம் சாதத்தை கையில் வச்சுட்டு தச்சிமம் வச்சுட்டு ரங்கா 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 அப்படிங்கிறா. நிறைய கோவிலில் பெருமாள் நைவேத்தியம் பார்த்தியெல்லாம் தச்சிமம்மு தான். நமக்கு தான் திருப்பதி பிரசாதம் லட்டு. திருப்பதி பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம்னா சட்டியில் தயிர் சாதம், அதுதான் நைவேத்தியம். ரங்கநாதருக்கு தட்டியில் தயிர் சாதம். இந்த தச்சுமம்மா பாட்டி சட்டியில் வச்சுட்டு ரங்கா சாப்பிடவாடா, ரங்கா சாப்பிடவாடான்னா. இந்த குழந்தை விளையாடிகிட்டே இருந்தான். காதில் விழ மாட்டு போயிட்டான். பாட்டி இங்கேருந்து ரங்கா கூப்பிட்றேனேடா, ரங்கா கூப்பிட்றேனேடா வாயேண்டான்னா. பேரன் காதில் விழ ரங்கநாதர் காதில் விழுந்துருச்சு. நம்மளை யாரோ கூப்பிட்றாளேன்னுட்டு ரங்கநாதர் போயிட்டு அந்த பாட்டி கையில் தச்சு மாமா வாங்கி சாப்பிட்டார். இது பக்த விஜயமா இல்லையா? பக்தன் அப்படிங்கிறவன் கூட்டா பகவான் விஜயம் பண்ணுறான், அதுதான் பக்த விஜயம். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் உற்சவம். பெருமாள் அங்கே ஏழுவார். அங்கே ஏழி அந்த பாட்டி ஆற்றுல தச்சிமம் சாப்பிட்டு வருவார். பக்தன் கூட்டா பக்தனுக்கு வருது தான் பக்த விஜயம். இது ராமதாஸுக்கு தான், சூரதாஸுக்கு தான், துக்காராமுக்குலாம் இல்லை. நம்மளும் ஆசையாக கூட்டா நம்ம பார்த்துக்கு பகவான் விஜயம் பண்ணுவான். அதுதான் பக்த விஜயம்ங்கிறது, பக்தனுக்கு விஜயம். அப்படி ஒரு சுவாமி ரங்கநாதர். அங்கேருந்து குருவாயூர் விட்டு அப்புறம் பாண்டரங்க வருவோம்.
जय रंगनायकी समेत रंगनाथ स्वामी की जय। सांत्रानंद अवबोध आत्मकम अनुपमितम कालदीश अवदिव्याम निर्मुक्तं नित्यमुक्तं निगम सदसहस्रेण निर्भास्यमानम् निर्मुक्तं नित्यमुक्तं निगम सदसहस्रेण निर्भास्यमानौ अस्पष्टा दृष्टमात्रे गुरु पवनपुरे हंतभाग्यं जनानां गुरु पवनपुरे हंतभाग्यं जनानां ஓடக்குடலில் ஓசை கேட்டேன் குருவாயூரப்பா ஓடக்குடலில் ஓசை கேட்டேன் குருவாயூரப்பா தலையில் பீலி அசைய கண்டேன் குருவாயூரப்பா முகத்தில் முருகல் தவழ கண்டேன் குருவாயூரப்பா முகத்தில் முருகல் தூளாபாரம் போல கண்டு குருவாயூரப்பா தூளாபாரம் பகவானே குருவாயூரப்பா குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா குருவாயூரப்பா பக்தர் 10000 பேர் வருவார் குருவாயூரப்பா பக்தர் 10000 பேர் வருவார் குருவாயூரப்பா பக்தியுடன் பஜனை செய்வார் குருவாயூரப்பா பக்தியுடன் பஜனை செய்வார் குருவாயூரப்பா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு குருவாயூரப்பா கொஞ்சம் கண்களை திறந்து பாரு குருவாயூரப்பா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு குருவாயூரப்பா கொஞ்சம் கண்களை திறந்து பாரு குருவாயூரப்பா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு குருவாயூரப்பா கொஞ்சம் கண்களை திறந்து பாரு குருவாயூரப்பா தஞ்சம் தந்தேன் என்றே சொல்வாய் குருவாயூரப்பா தஞ்சம் தந்தேன் என்றே சொல்வாய் குருவாயூரப்பா எனக்கு தஞ்சம் தந்தேன் என்றே சொல்வாய் குருவாயூரப்பா தஞ்சம் என்று சொல்வார் குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா
குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா. நேற்று காத்தால கிளம்பி பாம்பே போயிட்டு அங்கே ஒரு 3 மணி நேரம் பஜனை பண்ணிட்டு ராத்திரி 2 மணிக்கு வந்து திருப்பி காத்தால இங்கே வந்து பஜனை பண்ணுறேன்னா நீங்கள்லாம் குருவாயூரப்பா சொல்லுவேன்னு தான். இல்லாட்டா அப்படி ஊர் ஊராக தெரு தெருவா அலைஞ்சி கத்தி வயசும் இல்லை அவசியமும் இல்லை. ஏன்னா பட்டம் ஏக்கு புருஷ பினா புருஷ சுலா ஏக்கு சுபுத்திர चल जायो ऐसा जीवन चल जायो ऐसा जीवन चल जायो ऐसा चल जायो ऐसा जीवन चल जायो ऐसा जीवन ऐसा जीवन चल जायो ऐसा जीवन ऐसा जीवन चल இந்த மாதிரி ஜீவனத்தை கொண்டு போ. அதுதான் வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்கிறார்? பொண்டாட்டி பேச்சை கேட்டால் நல்ல புருஷன் இருப்பான். ஸ்ரீ சுனா ஏக்கு புருஷ அப்படின்னா பார்த்து மாமா கேட்பாரா? நல்ல ஆத்துக்கர். நல்ல புருஷன் எப்படி அமைவார்னா ஆம்டியா பேச்சை கேட்க. நான் சொல்லலை, கபீர் தான் சொல்கிறேன். நல்ல குழந்தை எப்படி அமைவான்னா அப்பா பேச்சை புத்திர அப்படின்னா நல்ல பிள்ளை வேணும்னா அப்பாவோட பேச்சை காட்டி சிவச மாதிரி வளர்ந்தா நல்ல பிள்ளையா இருப்பார். சுப்புத்திர பஜனை ஆஃபீஸு குடும்பம் அத்தனையும் பார்த்திங்கன்னா அப்பா பேச்சை கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, கபீர் தான் சொல்கிறேன். அடுத்த அடியை சொன்னார், பிரஜா சுன एक राज बिना प्रजा सुना एक राज बिना राज बिना एक न्याय बिना राज बिना एक न्याय चल जायो ऐसा जीवन चल जायो ऐसा जीवन மழை பெஞ்சது, ரோடு சரியில்லை, கரண்ட் சரியில்லைங்கிறீங்களா? நீங்க தாண்டா ராஜாவை உண்டாக்குறேன். பிரஜாக்கள் சேர்ந்து உண்டாக்குறவன் தான் ராஜா. ராஜாவை உண்டாக்கிட்டு ரோடு சரியா இல்லை, அரசாங்கம் சரியா இல்லை, ராஜ்யம் சரியில்லைங்காத நல்ல பிரஜைகள் நல்ல ராஜாவை தேர்ந்தெடுப்பார். நான் சொல்லல, கபீர்தாஸ். நல்ல ராஜாக்கள் மட்டும்தான் நல்ல நியாயத்தை கொடுப்பா. அப்ப நல்ல நியாயம் வேணும், தர்மம் வேணும்னா அந்த ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டியது உன் கடமைடா. நீ தப்பு பண்ணிட்டு ராஜாவை குறை சொல்லாத, உங்ககிட்ட தான் இருக்குது. मंदिर सुलायक दीप बिना मंदिर सुलायक दीप बिना दीप बिना एक तेल बिना तेल बिना चल जायो ऐसा जीवन चल जायो ऐसा जीवन வசதியான ராமர் தாண்டா. ராமர் இருக்கார், லைட்டே இல்லை, இருட்டா இருக்கு, ராமர் தெரிய மாட்டார். இந்த ராமரை தெரியணும்னா அதுக்கு ஒரு விளக்கு வேணும்டா. மந்திர சுனாயக்கு
தீப வீணா. கோவிலில் போனவுடனே கல்பூராட்டி பாருங்கிறார். எதுக்கு? சுவாமி தெரியணும்ட்டு. கல்பூராட்டி காமிச்சாலாம் கர்ப்பக சுவாமி தெரிவார். அந்த சுவாமியை காட்டுறது ஒரு தீபம் தானடா. அந்த தீபம் அதுவா அறியலடா, அதுக்கு நல்ல எண்ணெய் ஊற்றினோம். தீப வினா ஏக்கு தேல வினா, சுவாமிக்கு அந்த எண்ணெய் தாண்டா ஆதாரம். கடைசியில் சொல்றார், ககத்த கபீரா சுனபாய் சாத்து பிரபஞ்ச பிரபஞ்ச வீணா ஹரிநாமபினா. ஹரிநாமம் இல்லாட்டா பிரபஞ்சமே கிடையாதுடா. பிரபஞ்சம் எதுல ஓடுறதுன்னா, பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் ஹரிநாம சங்கீர்த்தனம், பகவான் நாம சங்கீர்த்தனம்னு எதையோ லௌகிகமாக கொண்டு வந்து இப்படி கொண்டு முடிச்சார். என் பஜனை முடிச்சு போறேன், ஆரம்பிக்க வேலை கிளம்புறேன். சொன்ன வார்த்தையாவது காப்பாற்றணும். சொல்லுமத்துக்கு தான் பிரதானம்னால் இந்த நாமத்துக்கு பிரதானமாக ஒரு சுவாமி. நமக்கு நாமா பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு பஜனை பிடிக்கும், உங்களுக்கு பஜனை பிடிக்கும், அவருக்கு அஷ்டபடி பிடிக்கும், அபங்கம் பிடிக்கும், அது பெரிய விஷயம் இல்லை. பகவானுக்கே பஜனை பிடிக்கும்னா அப்படி ஒரு சுவாமி இருக்கு. எனக்கு நாமா பிடிக்கும், எனக்கு நாமா பிடிக்கும் அப்படின்னு சுவாமி இருக்கார். அதுதான் ஆச்சரியம். கார்த்திகை ஏகாதசி அந்த சுவாமி ஜிலு ஜிலுன்னு இருப்பார். இன்னைக்கு அவளுக்கு கார்த்திகை பிறந்துருத்தும், அதனால் ஜிலு ஜிலுன்னு இருப்பார். அப்படி ஒரு சுவாமி. அவர் தான் பக்தாளுக்கு நிறையா விஜயம் பண்ணவர். பொதுவாக எல்லாரும் வைகுண்டம் வைகுண்டம் வைகுண்டம்பா. வைகுண்டம்லாம் எங்கேயோ ஒன்றும் இல்லை. இப்போ அயோத்தியா மண்டபம் வைகுண்டம், அவ்வளோதான். நமக்கு எந்த இடமோ அதுதான் வைகுண்டம். நம்பாத்து சுவாமி ரூமில் வைகுண்டம் தான். அங்கே உட்காந்து பூஜை பண்ணால் அதுதான் வைகுண்டம். தனியாக வைகுண்டம்ல அதில் போய் பார்க்க போகிறோம். அப்படி பூமியில் ஒரு வைகுண்டம். என்ன ஊர் அப்படின்னார், தன்ய தன்ய ஹே நகர, தன்ய ஹே நகர, பூவைகுண்ட பண்டரபுர, பாண்டுரங்க பாண்டுரங்க அப்படி ஒரு கேத்திரம் இருக்குப்பா வைகுண்டம். இந்த வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு போடா. ஸ்நானம் பண்றாங்க, இடம் இருக்குடா. என்ன இடம்னார், தன்ய தன்ய சந்திரபாகா. ஸ்நானம் பண்ணிட்டு சந்திரபாகாவில் குளிச்சுட்டு இப்படி பார்த்தா அங்கே ஒரு சின்ன கோவில் சன்னதி இருந்தது. நம்ம ஒரு கோவில் போனால் சுற்றி 10 கோவில் இருந்தால் ஒன்னடியே பார்த்துட்டு வந்துடும். அது ஒரு திரும்பி போக முடியாது இல்லையா? போகிற சாக்கில் அது என்ன கோவில்னு பார்த்தோம். மத்தியே புண்டலிகா உபாம். ஒரு புண்டலிக்கன் ஒரு பையன், அவனுடைய சன்னதி எங்க? பையனுக்கெல்லாம் கோவில் கட்டுவாளான்னு கேட்கலாம். உத்தமமான பையனாக இருந்தால் கோவில் கட்டலாம். நம்ம ஊரில் நடிகர்கள்லாம் கோவில் கட்டியிருக்கா. அதனால் கட்டலான்றதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பையனுக்கு கட்டுவாளான்னு யாராவது கேட்டால் இவாளுக்கெல்லாம் கட்டியிருக்கா, அதனால் கட்டலாம்னு சொல்லலாம்.
கோவில் கட்டுற மாதிரி என்ன பண்ணான் அந்த பையன் அப்படின்னா, நம்மெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணலையோ அதை அந்த பையன் பண்ணான். நம்ம என்ன பண்ணலை? நம்ம யாரும் அப்பா அம்மா வச்சுக்கல, நம்ம யாரும் மாமியார் மாமனார் வச்சுக்கல. இதெல்லாம் அந்த பையன் பண்ணான். அப்பா அம்மா வச்சுக்கிறது என்ன மாமா? எங்கள் அப்பா அம்மா நான் தான் வச்சுன்னு இருக்கேன் மாமா. இந்த ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணுறது ஒரு விதம். ப்ளஸ் டூவில் நமக்குள்ள நம்பாத்து ஃபங்க்ஷன் தான் அது. ப்ளஸ் மாலையெல்லாம் வேண்டாம், போர் அப்படியே உட்காந்துக்கும். ப்ளஸ் டூவில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கிறது ஒரு விதம், ப்ளஸ் டூவில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்கிறது ஒரு விதம், ப்ளஸ் டூவில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிறது ஒரு விதம். ப்ளஸ் அம்மா அப்பா பார்த்துக்கணும். இதுக்கு மட்டும் ஆல் இண்டியா ஒன்று, அம்மா அப்பா பார்த்துக்கிறது கடமைக்கு பார்த்துக்கிறது அல்ல. ஆல் இண்டியா ஒன்று மாதிரி பார்த்துட்டா தான் அம்மா அப்பா பார்த்துக்கிறது. மற்றெல்லாம் நம்பர் ஒன்றுங்கிறோம். எங்கள் அம்மா அப்பா பெரிய படத்தில் இருக்குது. நான் தான் 25 வருஷம் என் கூட உயிரை விட்டு பாடியிருக்கான். இப்போ இவெல்லாம் இப்போ வந்தவெல்லாம். அப்போ எனக்கு ஒரே சப்போர்ட்டிங் பாகவதர் ராதா மட்டும்தான். ஊர் பூரா உலகம் பூரா பாடியிருக்கான். நான் நடிப்பேன், அத்தனை அபங்கம் அவன் தான் பாடுவார். இதுக்கு அவர் இல்லையான வருத்தமாக இருக்குது. ஆனால் அப்படி என் கூட உழைச்சிருக்கார். யாருக்கும் போட வேண்டாம், பேசாமல் இருக்க, ஒருத்தருக்கு வேண்டாம், எல்லாமே ராதாவை இவெல்லாம் ராதா கடன் போட்டோம் போங்கடா. அப்படி அப்பா அம்மா பார்த்துட்டாங்க. ஏன் காரணம்னா, அவ்வளோ முதல்ல ரொம்ப அப்பா மேலே அவ்வளோ ஸ்ரத்தையெல்லாம் இல்லை. அப்பா அம்மா ஏதோ துரத்தி விட்டுட்டா காசி போனான், அவள் அப்பா அம்மாவை காசி போனான், அவள் ஓரமாக பிச்சை எடுத்துன்னு இருக்கா. நம்ம புண்டலீகன் அவள் ஆம்டி அழுவுற ஆசிரமத்து வாசலில் தங்குறா. தங்கும்போது வெடிகாத்தால் 4 மணிக்கு எழுந்து பார்க்குறோம். இங்கே வாடி செல்லும், நீ தாண்டி இங்கே வாடி. வேறு யாரும் ஐஷன் வரலையா? நீனு உன் ஃப்ரெண்டு யாராவது வந்திருக்கலா? ஏன்னு நீ மட்டும் தனியாக வரலாம் மாடி. அதான் 2 பேர் ஐஷன் வரலையா? எனக்கு 3 பேர் வேணுமேடி. நீனே ட்ரிபிள் ஆக்ட் பண்ணுறியா? நிக்கிதா நீ வா. வந்துதான் மரியாதை பின்னாடி உட்காந்துருக்கணும். கண்ணு தெரியாம வந்து உட்காந்துட்டு அப்புறம் வந்து வேறு வழியில் நில்லு. இன்னும் யாராவது ஒரு குழந்தை இருக்கா? சரண்யா அக்கா, அவள் குழந்தை இல்லை. அவள் சரண்யாக்கே 2 குழந்தை இருக்கு, அவள் குழந்தையா? சாலுவா. வெடிகாத்தால 4 மணிக்கு 3 பொம்மநாட்டி குழந்தை இந்த ஆசிரமத்து வாசலில் வந்து நின்னான். பார்க்கறதுக்கு கோரமாக இருந்தான், பார்க்க சகிக்காமல் இருந்தான், அவ்வளவு மோசமாக இருந்தா. அவள் கவலைப்படலை. வேகமாக வந்தா ஆசிரமத்து வாசலில் தண்ணி தெளிச்சான். தண்ணி தெளிக்கிற மாதிரி, ஆற்றுல தெளிக்க மாட்டான், இங்கேயா தெளிக்கிற மாதிரி பெண். நிக்கிதா ஷாலு தண்ணி தெளி. ஆசிரமத்தை பெருக்கினான். பெருக்கிறது குனிஞ்சு பெருக்கணும், அம்மா மாதிரி பெருக்கப்படாது. தரையை பெருக்கணும், நல்லா குனிஞ்சு தரையை பெருக்கணும். வாசல்ல கோலம் போட்டா. விஜி வரல, இல்லை விஜி வரல, பழஞ்ச லைவும் போல இல்லை, பிரச்சனை இல்லை. கோலம் போடு, ஷாலுவா தரையில போடு. பூ பறிச்சா. அவ கீழே இருக்கிற செடியிலே பறிச்சுட்டா. போன டான்ஸ் மட்டும் கரெக்டாக ஆடுவேன், இங்கே மட்டும் பயப்படுவேன். சுவாமிக்கு போட்டா. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரா. உள்ள நுழையும் போது பார்க்க சகிக்காமல் இருந்த அந்த குழந்தை வெளியில் வரும்போது அவ்வளவு அழகாக வெளியில் வரா. இந்த குழந்தை அத்திரூப சௌந்தரியமாக வெளியில் வரா. இந்த குழந்தை தேஜஸ்வியாக வெளியில் வரா. இதை பார்த்த புண்டலீகன் ஆச்சரியப்பட்டான். யார் இது குழந்தை அப்படின்னா? நம்மளா இருந்தால் சீவசம் குழந்தை, சங்கர் மாமா குழந்தைங்களாம் இல்லையாம். கங்கை யமுனே சரஸ்வதி. ஒரு குழந்தை கங்கை நதி, ஒரு குழந்தை யமுனை நதி, ஒரு குழந்தை சரஸ்வதி நதி அப்படின்னா. கங்கை யமுனை சரஸ்வதியா?
இவ்வளவு கோரமாக இருந்தாலே என்ன, நம்மெல்லாம் குளிச்சா கங்கை கோரமாக தான் இருக்கும். ஏ கங்கை, பாவத்தை வாங்கிக்கொண்டு தானே குளிக்கிறேன். இப்போ எல்லாரும் துலா ஸ்நானம் போகிறாள், எதுக்கு போகிறா? பாவம் கழியணும்னு போகிறா. காவேரி சத்தியம், எவன் குளிக்கிறானோ அவன் பாவத்தை வாங்கிக்கிறதுனால அழுக்கா இருக்கா. இவன் குளிச்சுட்டு பாவத்தை கழுவிண்டு அம்மா மண்டபம் அழுக்கா இருக்குங்கிறா. உன் பாவம் தாண்டா அம்மா மண்டபம். காவேரி உன் பாவத்தில் அழுக்கா இருக்கு. அப்படியா? ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் கங்கையில் குளிச்சா கங்கை பிடித்தா இருப்பா, யமுனை பிடித்தா இருப்பா, சரஸ்வதி பிடித்தா இருப்பா. அத்தனை பேர் பாவத்தை வாங்கிக்கிறார். இப்போ எப்படி அழகாக மாறினான்னா, அதுவா இந்த ஆசிரமத்தில் ஒரு ரிஷி அவள் அப்பா அம்மா வச்சுன்னு இருக்கார். வச்சுக்கிறது தான் நான் சொன்ன மாதிரி ஆல் இண்டியா நம்பர் 1 மாதிரி வச்சுன்னு இருக்கார். எந்த ஆற்றுல அப்பா அம்மா நல்லா வச்சுக்கிறாளோ அவாத்தில் வந்து கைங்கரியம் பண்ணால் நம்ம பாவம் போயிடும்பதுனால நித்தியம் கங்கை யமுனை சரஸ்வதி 3 பேரும் இங்கே வந்து கைங்கரியம் பண்ணி பாவத்தை கழுவிக்கிறா. அப்போ 4வது நதி நானும் வரேன், நானும் பாவத்தை கழுவிக்கிறேன்னு கோதாவரியும் வந்துடுத்து. ஆச்சரியப்பட்டான். ஒருத்தர் அப்பா அம்மா வச்சுட்டு அவாத்திலுமே கைங்கரியம் பண்ணால் நம்ம பண்ண பாவம் போயிடும்னா, நம்ம அப்பா நம்ம அம்மா வச்சுட்டா எவ்வளவு புண்ணியம். ஏமாண்டு போயிட்டோமே, அப்பா அம்மா துரத்தி விட்டுட்டோமேன்னு அழுதுண்டு ஓடுறான். ஒரு தெருவில் அவள் அப்பா அம்மா பிச்சை எடுத்துட்டு இருக்கான். தேங்க்யூ ஷாலு, தேங்க்ஸ். அப்பா அம்மா பார்க்குறான், பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்கோ, எங்கூட வந்துருங்கோ. கண்ணே மணியே என்றழைத்தேனே. வார்த்தைக்கு வார்த்தை கண்ணே மணியேன்னு எல்லா அம்மாவும் பிள்ளைய கூப்பிடுறா. ஒரு அம்மாவாவது மூக்கேன்னு கூப்பிடல, கண்ணேன்னு தானே கூப்பிடுறா. உங்கள் அம்மா ஒன்று கண்ணேன்னு கூப்பிட்றாளா மூக்கேன்னு கூப்பிட்றாளா? இங்கே வா, ஏந்து வா. அப்பப்போ கூட்டுட்டே இருப்பேன், இல்லைன்னா பின்னாடி போய் உட்காந்துக்கும். ஏன் உங்கள் அம்மா கண்ணேன்னு கூப்பிட்றா, மூக்கேன்னு கூப்பிடலாம், காதேன்னு கூப்பிடலாம், கையேன்னு கூப்பிடலாம். ஏன் எல்லா அம்மாவும் கண்ணேன்னு கூப்பிட்றா? தெரியல. கேளு, அம்மா வந்திருக்காளா? வரலையா? சமத்து அம்மா ஒன்று அமிச்சுட்டு ஆற்றுல டிவி பார்க்குற பற்றியா? வயசானப்புறம் உங்கள் அம்மா வயசுட்டு அயோத்தியா மண்டபம் வரணும். அம்மாவுக்கு அப்போ கண்ணு தெரியாது. லேசா 80 வயசானா எல்லாருக்குமே கண்ணு தெரியாது இல்லையா? அப்போ உங்கள் அம்மா ஒன்றை கூட்டி சத்த அயோத்தியா மண்டபம் ஐஷின் போடி பஜனைக்கும்பா, நீ என்ன சொல்லுவே? கூட்டின்னு போகிறேன்னு சொல்லுவேன். கூட்டின்னு போகிற சொல்லுவோம். பிள்ளை எக்ஸ்பிரஸ் அவனியை கூட்டின்னு போகும்பா. உங்கள் அம்மா அயோத்தியா மண்டபம் கூப்பிட்றா, உன் பையன் பீச்சுக்கு போகலாம், மாலுக்கு போகலாம்பா. அப்போ என்ன பண்ணுவேன்? பீச். சத்தியமாக உண்மையே பேசுகிற குழந்தை. பையன் கூட பீச்சுக்கு தான் போவேன், அம்மா கூட்டின்னு போக மாட்டேன். அப்போ அம்மா சொல்லுவா, வயசான எனக்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்து 10 இடம் ஐஷன் போவே நம்பி தாண்டி உன்னை கண்ணே கண்ணே கண்ணேன்னு கூட்டேன். இப்படி என்னை அம்போன்னு விட்டுட்டு பீச்சுக்கும் ஆளுக்கும் பொறியேடி உன்னை நான் எதுக்கடி கண்ணேன்னு கூட்டேன். கண்ணா கண்ணா கண்ணான்னு கண்ணு கண்ணா இருப்பேன்னு நம்பித்தான் எல்லா அம்மாவும் கண்ணேன். புரியுதா? இனிமேல் அம்மா ஐஷன் போவியா? பீச்சுக்கு மறுநாள் போகலாம். ஓகே, குட். இது பட்டே பவழமே பட்டுக்குட்டின்னா இல்லையா? அந்த அம்மாவை நமக்கெல்லாம் ஒரு நாளைக்கு தான் ஏகாதசி. நம்ம அம்மாக்கெல்லாம் 30 நாள் ஏகாதசி. சில ஆற்றுல சாதெல்லாம் போட மாட்டான். இல்லாட்டா அயோத்தியா மண்டபத்தில் உட்காந்து காற்றுலேருந்து உட்காந்துருப்பாளான்னு. அவளுக்கு என்ன பக்தியா ஸ்ரத்தையா? எப்போ சாப்பாடு மாமா? சிரிக்கிறேன், நான் அழறேன். பஜனைக்கு வர க்ரௌடு மாதிரி ஒரு 50 பேர் அந்த மூலையில் உட்காந்துருப்பா. நான் கூட இவெல்லாம் பாகவத பாலான இன்ட்ரெஸ்ட்டோ நினைப்பேன். இல்லை இல்லை, அங்கே மிथिलापुரில் எப்போ சாதம் போடுவா சொல்லுங்க. ஏன் அவள் ஆற்றுல போடுறதில்லை. பட்டினியால் என்னை நோகடித்தாயே. ஒருவேளை சாதம் கிடையாது எங்கள் ஆற்றுலாம். நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம். காற்றால் போகும்போது அடையாறு ஆனந்த பவனில் சாப்பிட்டு போயிடுவோம். சாயங்காலம் வரும்போது வசந்த பவனில் சாப்பிட்டு வந்துடுவோம். மீறி பசிச்சா ஸ்விக்கி ஊபர் ஈட்ஸு ஜொமேட்டோவில் சாப்பிட்ருவோம். மாமியார் அந்த நாளில் பழையதுன்னு ஒரு கலாச்சாரமாக இருந்தது. நாங்கள் தான் சமைக்கிறதே இல்லையா? ஏது பழையது? சமைச்சா தானே பழையது. சிரிக்கிற விஷயம் இல்லை, சிந்திங்கும்.
குழந்தைகளை இப்படி வளர்க்காட்டா 10 வருஷம் கழிச்சு பிராமண சமுதாயமே இருக்காது, பஜனை இருக்காது, சார்தம் இருக்காது, சனாதன தர்மம் இருக்காது. நாடு எங்கேயோ போயின்னு இருக்கு. அயோத்தியா மன்னமோட கும்பலை பார்த்து ஏமாறாதீங்கோ. வெளியில் இதோட மோசமாக கும்பல் இருக்கு. எந்த க்ஷணம் நம்ம மதத்தை அழிக்கலான்னு காத்துட்டு இருக்கு. நம்ம குழந்தைகள் தர்மத்தை விட்டு மீறிட்டா மதம் கிடையாது. சாதாரண நாடு இது. சந்தனம் எங்கள் நாட்டின் புழுதி. இந்த மண்ணெல்லாம் சந்தனம் யா. கிராமம் அனைத்தும் தவ பூமி. ஒவ்வொரு கிராமமும் தவ பூமி. சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம். ஒவ்வொரு குழந்தையும் அம்பாள் எங்களுக்கு. சிறுவர் அனைவரும் ராமரே. ஒவ்வொரு பையனையும் ராமரா பார்க்கிறோம். இதுதான் இந்த பூமி. இந்த கலாச்சாரம் இருக்கணும்னால் இது அழுக்கணும். அம்மா தாயே என்று அரவணைத்தாயே. ஸ்கூலுக்கு ஓடி வந்தோடனே அம்மா தாயேன்னு கட்டிண்டியடி. இப்போ வெளில அமுச்சு விட்டுட்டோமே. பக்கத்தாட்டு வாசலில் போய் நின்றுட்டு அம்மா தாயே. என் பிள்ளை துரத்திட்டான், என் மாட்டு பொண்ணு துரத்திட்டான். அது சாதம் போடுங்களே. இப்போ அம்மா தாயை கற்றுக் கொடுத்தியா? சின்ன வயசுலேயே என்ன அழுவா இல்லையா? அந்த அம்மா அப்பா அருமை தெரிஞ்சு தோளில் ஏற்றிண்டு இந்தியா பூரா சுற்றி காமிச்சு வடக்கு மகாராஷ்டிரா தேசத்தில் பூனா பக்கத்தில் பீமா நதின்னு ஒரு நதி ஓரமாக குடிசை போட்டுண்டு பெத்த அம்மாவையும் பெத்த அப்பாவையும் பார்த்துட்டு உட்காண்டிருக்கா. இந்த விஷயம் நாரதர் துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணன்ட்ட போய் சொல்கிறார். கிருஷ்ணா, நாரதர் கிருஷ்ணன் சொன்னான், நாரதா ரொம்ப போர் அடிக்கிறதுனால. ஏன் உனக்கே போர்னா? தத்ராபி துர்லபம் அந்நே வைகுண்ட பிரிய தர்சனம். இந்த உலகத்தில் நான் பார்க்குற மாதிரி யாருமே இல்லையேடா. என்னை பார்க்க 1,00,000 பேர் வரா, ஆனால் ஒருத்தன் கூட நான் பார்க்குற மாதிரி இல்லையேடான்னா. இப்போ நாரதர் சொன்னார், கவலைப்படாத, ஒரு பையன் இருக்கான், ஒன்றை கூட பார்க்க விரும்பல அவன்னா. அப்படி யாரா இருக்கான்? எங்கே இருக்கான்னார். இங்கே தான் பூனா பக்கத்தில் குடிசை போட்டு உட்காண்டிருக்கான்னார். சொன்னாரோ இல்லையோ, அடுத்த க்ஷணம் துவாரகையிலேருந்து பகவான் பூனாக்கு நடந்து வேகமாக ஓடி வரான். ஏகி கோபாலா சிவனமாலா ராமாலோலா. பாட்டு இல்லை. அவர் மாட்டு வந்த அம்போன்னு நிற்கிறார் புண்டலிகன் வீட்டு வாசலில். புண்டலிகனுடைய ஒரு தொடையெல்லாம் அவள் அம்மா படுத்துன்னு இருக்கா. இன்னொரு தொடையெல்லாம் அவள் அப்பா படுத்துன்னு இருக்கா. இங்கே வாடா,
வாடா. வரமாட்டியா? கோமா சாக்லேட் தருவேன். வேணுமா வேணாமா? வேணாமா? வாடா, சும்மா வா, ஜாலியா வா. குட் பாய். உன் பேர் என்ன? சரி, பேட் பாய். நீ வாடி, சப்ஸ்டியூட் வா. இன்னைக்கு நீ தான், எதாக இருந்தாலும் சப்ஸ்டியூட் நீ தான். ஒரு தொடையில் அவள் அம்மா படுத்துட்டு இருக்கா, படுத்துக்கோ. ஒரு தொடையில் அவள் அப்பா படுத்துட்டு இருக்கா, கொட்டாப்புளி மாதிரி கண்ணை வச்சுட்டு. வாசல்ல வந்து நிற்கிறான் கிருஷ்ணன். வாசல்ல வந்து நின்ன கிருஷ்ணன் வாயை திறந்தான். வாயை திறந்தவன் புண்டரீகா. கத்தாதீங்கோ. எங்க அப்பா அம்மா தூங்குறா, வயசானவா. கத்தினா எழுந்துருவா, ராத்திரி போல தூங்க மாட்டாள். பெரியவாள்லாம் ஒரு தாட்டி எழுந்தா அவ்வளோதோட சரி. ராத்திரி 12 மணிக்கு நம்ம ஆற்றுல சமயக்கட்டில் ஒரு எலி ஓடி டம்ளர் கீழே விழும். நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருப்போம். நம்ம அம்மா மட்டும் என்னமோ சத்தம் கேட்குறதுன்னு எழுந்து பார்த்துட்டு படுக்க போவான். அதோட சரி தூக்கம் அவளுக்கு. அப்பேற்பட்ட அம்மா தூங்குறா, கத்தாதீங்கும். அப்பா தூங்குறார். காத்தால 4 மணிக்கு எழுந்து வாசப்பெருக்கி கோலம் போட்டு தோட்டத்தில் பாலை கறந்தல் வந்து அந்த ஃபில்டரில் கடனை அறுப்பு காப்பி பொடி வறுத்து அரைச்சி டிகாஷில் போட்டு எல்லாருக்கும் காப்பி கொடுத்து 7 மணிக்கு குளிச்சுட்டு சமையலை ஆரம்பித்து குழந்தைகளுக்கு டிஃபனை பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பிள்ளைமாட்டு பொண்ணுக்கு சாதம் போட்டு ஆபீஸ் அனுப்பிச்சி வச்சுட்டு 10-11 மணிக்கு மாமியார் மாமனார் சாதம் போட்டு 12 மணிக்கு ஆத்துக்காருக்கு சாதம் போட்டு 12:30 மணிக்கு என்ன மீன் இருக்கோ அதை மட்டும் ஒரு பேலால் போட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் 1 மணிக்கு அத்தனை பேர் கைட்டு போட்ட துணியை அவளே துவச்சி மாடியில் கொண்டு உணர்த்தி காய போட்டு கீழே எடுத்துன்னு வந்து வெயில் வீணாக போகிறதேன்னு இலவடம் வடுமாங்காய் ஆவக்காய் கருப்பொடி எல்லா பொடியும் அவளே வறுத்து அரைச்சி குழந்தைகளுக்கு கொடுத்தமிச்சு சாயங்காலம் 4:30 மணிக்கு மாமியாருக்கு 2 காப்பியை கொடுத்து 6:30 மணிக்கு ஒரு ரசஞ்சாலம் கத்திரிக்காய் கருமையில் பண்ணி 7:30 மணிக்கு நம்மளெல்லாம் உட்காந்து வச்சு கையில் உருட்டி போட்டுட்டு 8:30 மணிக்கு நம்மளை படுக்க வச்சுட்டு 9 மணிக்கு சமயக்கட்டில் வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி சமயக்கட்டை அலம்பி படுக்க விட்டு நடுவில் குழந்தைகளுக்கு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து படுக்க வச்சுட்டு திருப்பி சமய மேடையில் கோலம் போட்டுட்டு நம்ம அம்மா படுக்க வரும்போது ராத்திரி 12 மணி திருப்பி காத்தால் எழுந்துருவா 4 மணிக்கு. இந்த அம்மாவுக்கு பேர் ஹவுஸ் ஒய்ஃபான். என்ன பேர்? ஹோம் மேக்கர். எங்கள் அம்மா அத்தை விட்டு வெளியில் போனதே இல்லை. ஏதோ சிவாஞ்சி பஜனை மட்டும் போயிட்டு வரேன், வேறு ஒன்றும் தெரியாது. அதுக்கு சாப்பிட வரோன்னு சொல்லிட்டா நடுங்கி போயிடுவான். மாமா சத்த இருங்கோ மாமா. ஏன் மாமி? இந்த சமயக்கார மாமி கேட்குற, அவள் மாம்பழத்தில் இருக்கா, அவள் சமைச்சு கொடுத்துருவா. சரி கேளுங்கோ மாமி, நாளைக்கு எங்கள் ஆத்துக்கு 10 பேர் சாப்பிட வரா, நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன்னு. என்ன பண்ணணும்? ஒன்றும் வேண்டாம், ஒரு ஓலா புக் பண்ணி கொடுத்துருங்கோ, வந்துடுறேன். திரும்பி போக ஊபர் புக் பண்ணி கொடுத்துருங்கோ, நான் வருவேன், ஏற்றி இறக்கி வைப்பேன், கத்திரிக்காய் திருத்த மாட்டேன், பத்தி தேய்க்க மாட்டேன், பரிமாற மாட்டேன், ஏற்றி இறக்கி வச்சுட்டு போயிடுறேன். சந்தோஷம் மாமி. எவ்வளோ மாமி? 3000 ரூபா கொடுத்தப்போ 10 பேருக்கு ஒரு வேளை சமைக்கிறதுக்கு ஒரு மாமிக்கு 3000 ரூபா ப்ளஸ் ஓலா ப்ளஸ் ஊபர்னா ஜென்மா பூரா 4 மணிக்கு இருந்து ராத்திரி 12 வரைக்கும் உனக்கு உழைச்சி போட்டாலே அந்த மாமிக்கு சம்பளம்னு கொடுக்க ஆசைப்பட்டா சொத்து பூரா விற்றா கூட கொடுக்க முடியாது. இது கடமைக்கு, இது பக்தியில், அன்புல, பாசத்தில், பிரேமையில், காதலில் ஒவ்வொரு சாதமும் வடித்து கொட்டிருக்கா. அப்பேற்பட்ட அம்மா தூங்குறா, கத்தாதீங்கோ. எங்கள் அப்பா இருக்காரு, கால் மேலே காலை போட்டு தூங்க வேண்டியவர் அவர். பாவம். பொண்ணு பெற்ற அன்னைக்கு தான் சிரிச்சார். அதுக்கப்புறம் பொண்ணை பெற்றுட்டோமே ஜென்மா பூரா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளை வந்து பேரம்பேத்தி எடுத்து அந்த பேரனுக்கு பூனலை போட்டு பார்க்குற வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு தூக்கம் கிடையாது. அப்பேற்பட்ட அப்பா தூங்குறார், அம்மா தூங்குறார். கத்தாதீங்கலாம். திருப்பி பகவான் கூட்டான். புண்டரீகா. யாரு? நான் தான்ப்பா பகவான் கிருஷ்ணர் வந்திருக்கேன். கிருஷ்ணர் எங்கள் அத்து வாசல்ல வந்த வரைக்கும் சந்தோஷம். ஆனால் வந்த நேரம் சரியில்லை. ஒரு தொடையில் அம்மா படுத்துட்டு இருக்கா, ஒரு தொடையில் அப்பா படுத்துட்டு இருக்கா. சற்று நேரம் நில்லுங்கோ. மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ
ஆச்சாரிய தேவோ பவ தேவோ அதிதி. சாஸ்திரம் சொல்றது உங்க ஆத்து வாசல் இருக்கிற அதித்தி தெய்வங்கிறது. எங்க ஆத்து வாசல்ல தெய்வமே அதித்தியா நிற்கிறது. தெய்வமே அதித்தியா நின்னாலும் அம்மா தெய்வம், அப்பா தெய்வம், ஆச்சாரியன் தெய்வம். தெய்வம் வேண்டான்னு உட்காந்துருக்கான். திருப்பி பகவான் கூப்பிடுறான், புண்டரீகா, பிரபு ரொம்ப நேரமா நிக்கிறேன், எனக்கு காலம் கொஞ்சம் வலிக்கிறது, ஏதாவது ஆசனம் இருந்தால் தாயேன். சுண்டு வரலால 7 நாளைக்கு கோவர்தனகிரி மலையை தூக்கிட்டு நின்னேலே, அப்ப வலிக்காத காலா இப்ப வலிக்க போறது. இருந்தாலும் ஆற்றுக்கு வந்தவாளுக்கு ஆசனம் போட வேண்டியது அதிதி சம்ஸ்காரம். பின்னால் எழுந்து போட முடியாது. நான் வேணா ஒன்று பண்ணுறேன், இந்த செங்கலை விட்டு கடாசரே, இது மேலே நின்றுக்கோங்க, காலை வலின்னு 2 செங்கலை விட்டு கடாசினான். அப்படியே ஆகட்டும்பா. தேவாதி தேவன் 7-14 லோகத்துக்கும் அதிபதி எழுந்து கூட செல்லம். மாமா தூங்கியே எழுந்துக்கிறியா? தூங்குறியா? 7-14 லோகத்துக்கும் அதிபதி எந்த ஒரு பகவான் இந்த க்ஷணம் வரைக்கும் இந்த உலகம் பூரா காப்பாத்திட்டு இருக்கானோ அந்த பகவான் செங்கல் மேலே ஏறி நிற்கிறான். அப்படி திரும்பிடா, இந்த மறைக்கிறது பாருது, அதை நவுத்தி போடு, இலங்கை ஏத்தாப்புல பார்க்குற மாதிரி வையி. ஸ்பீக்கர் மறைக்கிறதுல நல்லா தள்ளி வச்சுக்கோ, குழந்தை இல்லை அப்படி வச்சுக்கோ. பாரகாதிசா தேவாதி தேவன் எங்க ஆத்து வாசல்ல வந்து நின்று வாயை திறந்து புண்டலை காந்து கூட்டியே, உங்களுக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் சோடச உபச்சாரம் பண்ணலையே, தலையாற்றையில ஒன்றுமே பண்ணலையே. நான் சோடச உபச்சாரம் பண்ணி சுவாகதம் சொல்லாம 2 செங்கலை போட்டு நிற்க வச்சுட்டேன் ஐயா. சாதாரணவர் அவர் யார் அப்படிங்கிறார்? பிரளயப்பயோதி ஜலே புதவான சிவி. எந்த ஒரு பிரபு வராக அவதாரம் எடுத்தாரோ அந்த பிரபு செங்கல் மேல் நிற்கிறான். தவக்கர கமலவரே எந்த ஒரு பிரபு தூண்லேருந்து வெளியில் இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணாரோ அந்த பிரபு, நரசிம்ம அவதாரம் எடுத்தாரோ அந்த பிரபு செங்கல் மேல நிற்கிறார். எந்த ஒரு பிரபு பலி சக்கரவர்த்தி கிட்ட வாமனனா வந்து காலத்துக்கு மேல கேசவாதிரித்த வாமன எந்த பிரபு ராமனா கிருஷ்ணனா கல்கியா அவதாரம் எடுத்தாரோ அந்த பிரபு ஒரு குழந்தை அவ அப்பா அம்மா வச்சுன்றதுக்கு அவ ஆத்து வாசல்ல இன்னை வரைக்கும் நிற்கிறான்னு கதை தெரிஞ்சப்புறம் நம்ம அப்பா நம்ம அம்மா இவாளுக்கு என்ன மரியாதை என்ன வேல்யூன்னு தெரிஞ்சா அதுதான் பூஜை, அதுதான் பஜனை, அதுதான் பக்தி, அதுதான் சகசிரநாமம், அதுதான் வேதபாராயணம், அதுதான் தீர்த்த யாத்திரை. சும்மா மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ வசனம் கிடையாது, சத்திய பிரமாணம். மாப்பாவை வச்சுக்கிறதுனா இப்படி வச்சுக்கணும். ஓகேயா மாமி? பேருக்கு வச்சுக்கப்படாது, இப்படி வச்சுக்கணும். இப்போ பகவான் கேட்டான், புண்டலிக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கடா, உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கீழேண்டான். தவ கட்டாட்சேன சர்வம் பரிபூர்ணம். உங்க கண்ணால என்ன பார்த்தேனே அதுவே போரும் எனக்கு.
புவனத்ரயேபி தன்யோகம். இந்த 14 லோகத்திலையும் நீங்கள் ராமரை பார்க்கணுன்னா அயோத்தியா மண்டபம் வரணும். ஆனால் என் கதையில் என்ன பார்க்க நீ வந்திருக்கேடா. தன்யோகம் கிருஷ்ணா. சாதாரண காலம் இது. சுக்கசன காதி பாகவத அச்சித்த சுந்தர சரணா. சுக்கர் சனகாதி முனிவார், தேவர்கள், ரிஷிகள், ராட்சசர்கள், எச்சல்கள், கிண்ணர்கள் இவெல்லாம் பூஜை பண்ண காலா செய்யா. சுக்குமாரா என்ன அழகையா நினை. அப்ராகிருதம் தவ சௌந்தர்யம் என்ன அழகு சிரிப்பு. ஐ ஐ என்ன பார்த்து இப்படி சிரிக்கிறேயா. அனிர்வச்சனீயம் தவ சௌகுமாரியம். புண்டலிக்கான்னு எங்கள் அம்மா கூப்பிட்ற மாதிரியே கூட்டேலையா. அபரிமிதம் தவ காருண்யம். எங்காத்து வாசலில் செங்கல் மேலே நிற்கணும்னா உனக்கு என்னையா மேலே கருணை. அப்பிரமேயம் தவ பிரேம லாவண்யம். இது காரணம் என் மேலே நீ வச்சிருக்கிற பிரேம தானையா. எனக்கு ஆசைன்னு ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு பிரார்த்தனை இருக்கு. வரப்போகிறது கலிகாலம். குழந்தைகள்லாம் அப்பா அம்மா வச்சுப்பாளா தெரியாது. எனக்கோசரம் இந்த செங்கல் மேலே நீங்கள் இடுப்பில் கையை வச்சு நிற்கணும். உங்களை பார்க்க எல்லாரும் வருவா. இந்த சுவாமியே இடுப்பில் கையை வச்சுட்டு செங்கல் மேலே நிற்கிறார்னு கேட்பா. அப்போ சொல்லுவா, புண்டலிக்கன் ஒரு பையன் கொஞ்ச நாளைக்கு அவள் அப்பா அம்மா வச்சுட்டானாம். அதனால் பகவான் அவாத்து வாசலில் நிற்கிறார்னு சொன்ன உடனே இந்த கதையை கேட்குறவா, கதையை படிக்கிறவா, கதையை பார்க்குறவா எல்லாரும் நம்ம கூட அப்பா அம்மா வச்சுட்டா நம்ம அது வாசல்லையும் பகவான் நிற்பான்னு நினச்சிட்டு அவள் அப்பா அம்மா வச்சுப்பா இல்லையா. அதுக்கோசரமாவது நீ வச்சுட்டுருக்கியா. அப்பா அம்மா எங்கே இருக்க? சந்தோஷமாக வச்சுக்கிறியா? கல்யாணம் ஆகிடுதா? கல்யாணம் ஆகியுமா சந்தோஷமாக வச்சுட்டுருக்க? அப்பெல்லாம் நல்ல பொண்டாட்டி உனக்கு. கல்யாணம் ஆகியும் ஒன்றால் உங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக வச்சுக்கன்னா உன் பொண்டாட்டியை தான் பாராட்டு, ஒன்றை பாராட்டக்கூடாது. உண்மையிலேயே சந்தோஷம். ஆனால் நீனு கல்யாணம் ஆகலையா? அப்பா அம்மா வச்சுக்கிறியா? காலேஜ் படித்தாலும் வச்சுக்கலாம். கேமரா மாமா உன் கதையை விட அவன் கதையை பார்ப்பான். நீ அப்பா அம்மா அப்படி வச்சுன்னு இருக்க இல்லையா? அப்பா அம்மா போயிட்டாங்களா? இருந்த வரைக்கும் நல்லா வச்சுட்டியா? இனிமேல் சௌக்கியமாக இருப்பா. அவங்க போனாலும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சுட்டா போதும். பகவான் கேட்டா, ஏண்டா பைத்தியக்காரா, உனக்குன்னு ஒன்று வேண்டாமாடா, யாருக்கோ கேட்குறியேன்னா. எனக்கு என்ன குறை இருக்கு? கலி நாளுக்கு இறங்கி கலிலே இறங்கி சிலையாக கோவில் நிற்கின்றாய். கேசவா புரை ஒன்றுமில்லை வலிமூர்த்திகள் யாரும் மறுக்காத அலையப்பா. யாரும் மறுக்காத அலையப்பா. கருணை புண்டலிகர் சொன்னால் எனக்கு ஒரு குறை இல்லைன்னா, பகவான் சொன்னான் உனக்கு குறை இல்லை, ஆனால் குறையோடு போனான் கோவிந்தன் இருக்கப்படாது. குருநாதாளுக்கும் பகவானுக்கும் பக்தாளுக்கு பண்ணாட்டா குறையா ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவளுக்கு என்ன வேணும்னு அவளுக்கு தான் தெரியும். ஒன்றுமே கொடுக்காம போனால் அவள் வருத்தப்படுவா. அதனால் உனக்கு நான் அதாவது கொடுக்குறமே, என்ன கொடுக்கலான்னு யோசித்தான் பகவான். நான் நிற்கிறதெல்லாம் விடு,
நீ உங்கள் அம்மா வயசுண்டு அவ்வளவு தூரம் போய் பீமா நதியில் ஸ்நானம் பண்ணி வைக்கிற நித்தியம் எவ்வளவு சிரமம். அந்த பீமா நதியை சந்திரமுகமாக திருப்பி உங்கள் ஆற்று வாசல்லையே ஓட சொல்கிறேன். நாளையிலேருந்து அது சந்திரபாகான்னு சொல்லுவா. அப்படியே இறக்கிறியா, குளிப்பாட்டினியா, மேலே ஏற்றிடும், சிரமம் கிடையாது. இந்த ஊர் உன்னுடைய பேரோட புண்டலீகபுரம், பண்டரிபுரம்னு அழைப்பான். பகவதா அப்படின்னா பஜனம் பண்ணால் மட்டுமில்லை, அப்பா அம்மா வச்சுட்டு உத்தமமான பையனாக இருந்தாலும் அது ஒரு பாகவத குணம். அதனால் பிரக்லாத, நாரத, பராசர, புண்டலீகான்னு ஒன்றையும் பாகவதா லிஸ்ட்டில் சேர்க்கிறேன்னு பகவான் கண்ணை மூடிண்டு அப்படியே நிற்கிறான். 18 வருஷம் கண்ணே திறக்கல பகவான், கண்ணை மூடிண்டே இருக்கான். புண்டலீகம் பார்த்தான், துவாரகாதீசா, ஐயா கிருஷ்ணா இந்த பாரியா, பார்க்க மாட்டேங்கிறான். கிருஷ்ணா பார்க்க மாட்டேங்கிறான். புண்டலீக அழறான், உன்னை போய் கல்லு மேலே நிற்க வச்சுட்டேனே, நீ என்ன வேணும் கேட்டிய, ஒன்றும் வேண்டான்னு. இப்பேற்பட்ட சுவாமினா ஏதாவது கேட்பேனே, இப்போ கேட்குறேன் குடு அப்படின்னா. என்ன கேட்டான்? பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா, பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா, பட்டம் பதவி தேவையில்லை பாண்டுரங்கா, பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா, கஷ்டம் யாவும் தீர வேண்டும் பாண்டுரங்கா, கஷ்டம் யாவும் தீரவே பாண்டுரங்கா, திட்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா, திட்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா, எங்கள் இஷ்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா, இஷ்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா, விட்டல் என்றடை போ பாண்டுரங்கா, உன்னை விட்டல் என்றடை போ பாண்டுரங்கா, விட்டால விட்டால ஜாய் ஜாய் விட்டால, ஹரி விட்டால ஜெய ஹரி விட்டால, ஜெய 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 விட்டால ஜெய ஹரி விட்டால, ஹரி விட்டல் போ பாண்டுரங்கா, விட்டல் விட்டல் போ பாண்டுரங்கா. மத்திய புண்டலீகா உபா. அப்பேற்பட்ட புண்டலீகன் இருக்கானே, பகவானை வரவழைச்சானே, அவனுக்கு ஒரு சின்ன கோவில் இங்க. தன்ய தன்ய வேணுநாதான், சாட்சாத் வேணுகானோல கிருஷ்ணன் தாயா பாண்டரங்கன். கிரீட்டா கரித்து கோவிந்தா, எந்த ஒரு பகவான் ஆதி மூலம் கோவிந்தனோ அவன்தான் பாண்டரங்கன். தன்ய பண்டரீச்சவாச, ஒரே ஒரு நாள் இந்த க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணியா புண்ணியம்னு சொல்லிட்டு அங்கே குளிச்சுட்டு அப்படியே கோவிலுக்கு போகலான்னு போனால் எங்கே பார்த்தாலும் கடத்தெரு. டூர் போனால் கோவில் யாத்திரையாக இருந்தாலும் முதல்ல மார்க்கெட்டு போயிட்டு தான் கோவிலுக்கே போவோம். அது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம். அந்த ஊரில் ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் பிரசாதம் நமக்கு. போய் பஸாரில் நிற்கிறோம், நம்மளை பார்த்த உடனே பஸார்க்கார ராம்கிருஷ்ண ஹரி அப்படின்னா நமக்கு அதெல்லாம் சொல்லி வழக்கம் இல்லை, பயந்து போயிட்டோம். என்னமோ சொல்கிறானே அப்படின்ட்டு. அந்த ஊரில் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், சௌக்கியமாலாம் கிடையாது. ராம்கிருஷ்ண ஹரி மட்டும்தான், எல்லாத்துக்கும் ராம்கிருஷ்ண ஹரி தான். பிருந்தாவனம் போனெல்லாம் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் பெல் அடிக்க மாட்டான், ஆரன் அடிக்க மாட்டான், ஓரமாக போயான்னு சொல்ல மாட்டான். ராதே 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 ராதே. பாமரன், ஜாதி என்னன்னு தெரியாதவன்,
டவுந்து போன்னு சொல்ல மாட்டான். ராதே ராதே. பால் போடுறவன் ராதே ராதே, பெருக்கிறவன் ராதே ராதே. பக்தி பூமி, பக்தி மண்ணு, இதுதான் இந்தியா. பிருந்தாவனம் இந்தியா தானே. நம்ம மண் அப்படி இருந்தது தான், நம்ம விட்டு கொடுத்துட்டோம், போயிடுது. மார்கழி மாதம் பஜனை பண்ணி ஆண்டாள் கீர்த்தனங்கள் பாடி பிரவச்சனங்கள் பாகவதம் ராமாயணம்னு 365 நாளும் பக்தியாக இருந்த ஊர். எவ்வளவு ஆழ்வார், எவ்வளவு நாயன்மார், எவ்வளவு சாதுக்கள் இருந்த ஊர் தமிழ்நாடு. நம்ம விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு நம்மளையே குறை சொல்லியிருக்கோம். பிரஜா சுனா ஏக்கு ராஜபினா, ராஜபினா ஏக்கு நியாயபினா. ராஜாவை உண்டாக்குறது நம்ம கையில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பஸாரில் போய் ராமகிருஷ்ணா அறியின உடனே இது என்ன பஸார்னா, மாமா லாமாச்சா பஸார மாதிரி இல்லை. ரங்கநாத் தெரு பஸாரில் என்ன வேணால் வாங்கலாம், என்ன வேணால் விற்கலாம். இந்த ஊர் பஸாரில் நாம வாங்கலாம், நாம விற்கலாம். ராமகிருஷ்ண ஹரி, ராமகிருஷ்ண ஹரி, ராமச்சேதி, 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 ராமச்சேதி. பன்றிபுரம் போய் இந்த பேக்கு வாங்கி வந்தாலும் இந்த பேக்கு 6 மாதத்தில் தன் புத்தியை காமிச்சிடும். இந்த புடவை 1 வருஷத்தில் சாயம் போயிடும். துளசி மாலை ஜென்மபுரா கூட இருக்கு. ஒரு ராமகிருஷ்ணரி ஒன்றை உன் பிள்ளைய, உன் பிள்ளையோட பிள்ளைய, உன் பிள்ளையோட 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 பிள்ளைய, உன் பிள்ளையோட 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 பிள்ளைய காப்பாத்தியா கோட்டிக்குள்ளாம் வந்தார். இது சாதாரண தெரு இல்லையா? தாயும் தாயும் சந்தமிழாலே, கருதி ஜெய ஜெயதா, கருதி ஜெய ஜெயகார பல்லரி, கருதி ஜெய ஜெயகார பல்லரி, கருதி ஜெய ஜெயகார பல்லரி, கருதி ஜெய ஜெயகார பல்லரி. ராமராபதா, ராமராபதா. திருப்புற சாதுக்கள் தாயா பார்க்கலாம். தாயும் தாயும் சந்தமிழ். எவ்வளவு சாதுக்களையா, ஒவ்வொரு அடியிலையும் ஒரு சாது இருப்பார். இன்னைக்கு அந்த ஊர் எப்படி இருக்குங்கிறார். இன்னைக்கு கைசி ஏகாசி, கார்த்திகை ஏகாசி. அந்த ஊர் எப்படி இருக்கும்னா ஆஷாட கார்த்திகை யாத்ரா பரதி, ஆஷாட கார்த்திகை யாத்ரா பரதி, ஆஷாட கார்த்திகை யாத்ரா பரதி, ஆஷாட கார்த்திகை யாத்ரா பரதி, யாத்ரா பரதி, யாத்ரா பரதி, யாத்ரா பரதி. யாத்ரா பரத்தினா உட்காந்துருக்க மாட்டேன், இப்படி இடுப்பை கை பிடிச்சிட்டு நான் பாட்டு மட்டும் ரசிக்கிறேன்னா யாத்திரைன்னா கார்த்திகை ஏகாசி, கௌசிகை ஏகாசி, யாத்ரா பரத்தின்னா இந்த க்ஷணம் இந்த இடத்த பன்றிபுரவை மாற்றிடாதான் உனக்கு பக்தின்னு அர்த்தம். இல்லாட்டா அமுதா உலகம் பூரா ஆடுறவா, ஆனந்தி உலகம் பூரா ஆடுறவான்னு ஆஷாட கார்த்திகைக்கே ஆடணும், சாதாரண ஆளுக்கு ஆடப்படாது. அப்படியே ஒருத்தராக கூட்டிகிட்டே இருந்தால் எழுந்து போயிடலாம். எல்லார் பேர் எனக்கு தெரியாது, இது எல்லோரும் வரட்டும். யார் யாரெல்லாம் காலில் வலி இல்லையோ அவள்லாம் வரலாம், யாருக்கு வலி இருக்கோ அவள்லாம் ஆடினெல்லாம் வலி சரியாக போயிடும்.
ஒரு கிளம் ஆடினெல்லாம் அத்தனை வலிய மருந்து போயிடும். பண்டுரங்க 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 பசார் வழியா போனோம்னா அங்க ஒரு சின்ன சிவன் கோவில் மல்லிகார்ஜுன சுவாமின்னு. அந்த மல்லிகார்ஜுன சுவாமி சிவக்ஷேத்திரம், சிவன் கோவில். அங்கே அந்த சுவாமிகிட்ட ஒரு பக்தன் இருந்தான். அவன் பேர் நரஹரி சோனான்னு பேர். சோனானா தங்கத்தில் வியாபாரம் பண்ணுறவர், பக்தர். அவர் அபாரமான சிவபக்தர். அவருக்கு பால்ரங்கனை பிடிக்காது. ஏடா சங்கரா, எங்கடா போன? காலையிலேயே காதுல நாராசமா வந்து விழறத. யாரு வந்திருக்கா கொஞ்சம் பாரு. அப்படியே பார்த்து அவ இப்படியா இப்படியா பாரு. அவ இப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படி. அது இன்னும் கஷ்டம். நீயே பேசி அப்படியே அனுப்பிச்சுட. இதோ வியாபாரமா வந்திருக்கார். வியாபாரமா? வர சொல்லு. இந்த ஊர்ல நீங்க தானே பத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, எனக்கு ஒரு ஒட்டியானம் பண்ணணும். உங்களுக்கே ஒட்டியானம் பண்ணணுமா? வாத்துல பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. ஓ சரி, அதுக்கு ஒட்டியானம் பண்ணணுமா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒட்டியானம்? ஆமா, கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. சரி, பண்ணிடலாம். அச்சாரத்தை கொடுங்க சாமி. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குன்றா. ஆமா, பொண்ணுக்கு ஒட்டியானம் பண்றதுக்கு அளவு கொடுக்க சொல்லுங்களேன் சாமி. பொண்ணு அளவு எதுக்கு? ஒட்டியானம் யாருக்கு? பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. ஆமா, ஒட்டியானம் பண்ணணும். ஏன் சாமி, பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குன்னா அப்ப பொண்ணுக்கு ஒட்டியான அளவு அவரு தானே கொடுக்கணும். நான் யார்கிட்ட போய் கேட்கறது? பொண்ணுக்கு ஒட்டியானம் சொல்லவே இல்லையா அவர்? நீரான வயசு சொன்னீர். இப்பதான் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, ஒட்டியானம். பொண்ணுக்கு நிச்சயமா இருக்கு இந்த பக்கம். சரி, ஒட்டியானம் பண்ணணும் அந்த பக்கம். ஓ, ரெண்டும் சேர்த்து கிடையாது, சேர்க்கப்படாது. அப்ப யாருக்கு தான் ஒட்டியானம்? எங்க ஊர்ல ஒரு வழக்கம். என்ன வழக்கம்? பொண்ணுக்கோ பையனுக்கோ நிச்சயம் ஆச்சுன்னா எங்க ஊர் சுவாமிக்கு ஏதாவது பண்ணி போடுவோம். மகாதேவா மகாதேவா, பாண்டவங்களுக்கு ஒட்டியானம். மகாதேவா, இது சரியா வராது. நீங்க கொடுத்த அச்சாரத்தை கொடுத்துட்றேன். அச்சாரம் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தாதான் சரியா வராது. இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கா. வியாபார தர்மம் இல்லை.
ஆமா, ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? உம்ம சாமி ஆம்பளையா இல்ல பொம்பளையா? ஏன்? உங்க சாமி ஆம்பளை, ஆனா ஒட்டியானம் போடுறது பொம்பளைக்கு தான் போடுவா. ரொம்ப புத்திசாலி நீங்க. எங்க சுவாமி ரங்கனா பார்த்தா ரங்கன். எங்க ரங்கனா பார்க்க இஷ்டப்படலையா? ரங்கம்மா மாஜி ரங்கம்மா ரங்கனா பார்த்தே ரங்கன், ரங்கம்மாவை பார்த்தா ரங்கம். எங்க சுவாமியாவது ஒண்ணு ஆம்பளையா பார்க்கலாம், இல்ல பொம்பளையா பார்க்கலாம். உங்க சுவாமி பாதி ஆம்பளை பாதி பொம்பளைங்கிறாள், ஏதோ அர்த்தநாரிங்கிறாள். அப்படியா சாமி? நீங்கெல்லாம் இந்த காலத்துல தான் உங்க ஆத்துல உங்க சகதர்மணிக்கு 50% கொடுக்கணும்ன்றார். ஆனா என்ன தீர்க்கதரிசி பாருங்க என் சாமி, அன்னைக்கே தான் உடம்புல பாதியா கொடுத்துருக்காரு. ஓய், அவசரப்பட்டு கை தட்டிடாத. உடம்புல பாதி யாருக்கோ கொடுத்துட்டு தலையில யாரையோ ஊத்திய வச்சுட்டு இருக்காருவா சுவாமி. சாமி அத பேசினீங்கன்னா அப்புறம் நான் வேற பேசணும். சொல்லுங்க, அது சரியா வருமா? சொல்லுங்க. எம்ம சாமியாவது தலையில உத்தர வச்சுட்டு இருக்கார், ஆனா உம்ம சுவாமி ஒரு பிருந்தாவனம்னு ஒண்ணு வச்சுண்டு வேணா சாமி வேலைய பாப்பா அளவை கொடுங்க. தேசத்தை வச்சுட்டு பண்ணாதீங்க, அழகா பண்ணுங்க. விட்டல விட்டல பாண்டூரங்கா, 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 விட்டல பாண்டூரங்கா, விட்டல விட்டல பாண்டூரங்கா, விட்டல விட்டல பாண்டூரங்கா, தீர்த்த விட்டல க்ஷேத்ர விட்டல, தீர்த்த விட்டல க்ஷேத்ர விட்டல, தீர்த்த விட்டல தீர்த்த விட்டல க்ஷேத்ர விட்டல, தேவா விட்டல தேவ புதா விட்டல, தேவா விட்டல தேவ புதா. பண்ணிட்டேளா? பண்ணிட்டேன். பண்றீங்க? ஒட்டியால வந்துடுத்துறா பண்றங்க. நீ உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியும், அதுக்கோசரம் ஒரு இடத்துல இல்லாமல் சுற்றி சுற்றி எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கேடா. கண்ணால் எல்லாரையும் பார்ப்பேன்னு தெரியும், ஆனால் நீ நிற்கவே இல்லாமல் 360 டிகிரி சுற்றி 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 எல்லாருக்கும் கிருபையை கருணையை வாரி வழங்குறியே. இந்த ஒட்டியானம் பண்ணிருக்கேன்டா உனக்கு. ஆமா, என்ன சாமி? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? ஒரு ஒட்டியானம் கேட்டேன், சரி அரை ஒட்டியானம் பண்ணியிருக்கேன். முன்னாடி போட்டா பின்னாடி வரல, பின்னாடி போட்டா முன்னாடி வரல. உங்களுக்கு எங்க சுவாமி பிடிக்காட்டா அப்படி பண்ணப்படாது சாமி. அது ஏன் தப்பு இல்ல. என்ன? நீர் தானே அளவு கொடுத்தீர். நீர் தானே பண்ணீர். நீர் கொடுத்த அளவு தானே நான் பண்ணேன். நீ பண்ண அளவு தானே சுவாமிக்கு மாட்டினேன். மகாதேவா மகாதேவா, திருப்பி சரியா பண்ணி கொடுங்க. சரி. மாதா விட்டல பிதா விட்டல, மாதா விட்டல பிதா பந்து விட்டல பூத்த விட்டல, விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல பாண்டுரங்கா. சரியா பண்ணிருக்கீங்களா? சாமி சரியா பண்ணிட்டேன்.
உங்க சாமிக்கு போட்டுட்டு அப்படியே போயிடுங்க, திரும்ப வராதீங்க. பண்றீங்க சித்த என்ன பாருடா, ஒட்டியான பெரிய பண்ணின்னு வந்திருக்கேன்டா. மாமா திருப்பியும் தப்பு. என்ன சாமி? ஒரு வட்டியானம் கேட்டேன், சரி 2 வட்டியானம் பண்ணிருக்கேன். சாமி தப்பா எடுத்துக்க மாட்டிய? சொல்லுங்க. உமா சாமி என்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அளவுல இருப்பாரா? ஆமா. நீர் தானே அளவு கொடுத்தீர். இந்த பிரச்சனையே வேண்டாம், நீங்க வந்து அளவு எடுத்துக்கோங்க. அது சரியா வராது. நான் உம்ம சாமியை என் கண்ணால பார்க்க மாட்டேன். கண்ணை பார்க்க வேண்டாம், கண்ணை கட்டிண்டு கையால அளவெடுங்கோ மாமா. நான் உம்ம சாமி கோபுர வாசலை மிதிக்க மாட்டேன். மிதிக்க வேண்டாம் மாமா, தாண்டிடுங்கோ மாமா. விடா கண்டனா இருப்பார் போல இருக்கு. வாங்க மகாதேவா, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியலையே. வாங்க. சாமி கூட்டின்னு போறீரா? வாங்கோ, இங்கதான் இருக்கார். திரிசூலதாரி பாண்டுரங்கா, திரிசூலதாரி பாண்டுரங்கா, त्रिनेत्रधारी त्रिनेत्रधारी पांडुरंगा महादेवा गंगाधर पांडुरंगा महादेवा चंद्रकलाधरा पांडुरंगा सांब सदा शिवा सांब सदा शिवा पांडुरंगा சாமி சொல்லுங்க மாமா. ஏன் சாமி நிக்கிறார்? ஓய் என் கள்ள துறங்க. ஏன் சாமி நிக்கிறார்? மகாயோக பீட்டே தட்டே பீமருத்யாவரம் புண்டரிகாயநாதம் சமாகத்ய துக்கம் ஆனந்த கந்தலிங்கம் அஜே மகாதேவா மகாதேவா. மாமா உங்க சுவாமியா? ஆமா சாமி. சரி கண்ணை ஊத்துடுக்கு. சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீடவத்ரம் சரசீருகட்சிணம் சகார வட்டத்தலத்தோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் பரபிரம்மலிங்கம் நமாமி விஷ்ணும் லிங்கம் விஷ்ணும் பரபிரம்மலிங்கம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம். சாமி மாமா எதுல விழா விளையாடுங்கோ, ஆனா சாமி விஷயத்துல விளையாடக்கூடாது. சாமி ஏன்? கண்ணை மூடும் போது என்னோட சாமி, கண்ணை தொடர்ந்தா உம்ம சாமி. திறந்து மூடுறதுக்குள்ள சாமியே மாத்திட்டேரே. ஓய் நியாயமா இது? அப்படி போடு அறிவாளனா. சாமியை மாத்திட்டோமா? ஆமா. இப்ப நீ கண்ணை கட்டுண்டே சுவாமி தொட்டுண்டே கண்ணை திறந்து பார், பாத்துருவோம். கண்ணை கட்டுறான். शंभो स्वयंभो भो शंभो शिव 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 शंभो स्वयंभो महादेवा महादेवा देवा स्वयंभो शंकर करुणाकरा
ஓம் சம்போ சிவ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ சிவ சம்போ மகாதேவா மகாதேவா அப்படி அவுத்து விட்றா. ಶಂಖ ಚಕ್ರಧರ ವೈಜಯಂತಿಧರ ಪೀತಾಂಬರದ ಗೋವರ್ಧನ ತುಳಸೀಮಾಲ ಶೋಭವಿಂದಲ ಕನಕಗಮನ ಹರಿ ವಿಠಲ್ 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 ಶಂಭೋ ವಿಠಲ್ ಶಂಭೋ ವಿಠಲ್ ಶಂಭೋ ವಿಠಲ್ ಶಂಭೋ ವಿಠಲ್ ಶಂಭೋ ವಿಠಲ್ ಶಂಭೋ ವಿಠಲ್ स्वामी ನರಹರಿ स्वामी ಲೋಕ ಸಾರಿಕೆ ವಿಶ್ವನಾಥ ವಿಠಲ ಸಖಿ. விஸ்வநாதன் வேற இல்லை, விட்டலன் வேற, ரெண்டு பேரும் ஒண்ணுதாய்யா. ஏகாமூர்த்தி பார்வதி பதி, ஏகாமூர்த்தி லக்ஷ்மி பதி, விட்டலா ஏகாமூர்த்தி நந்தி வாகனா, மகாதேவா ஏகாமூர்த்தி கருட வாகனா, நாராயணா ஏகாமூர்த்தி ருத்ரமாலா, மகாதேவா ஏகாமூர்த்தி துளசிமாலா, கேசவா லோக சாரிகை மகாதேவா விஸ்வநாத பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்த எட்டி கூட பார்க்கல ஒரு சன்னதிய, அவ்வளோ தாட்சியத்தை என் மனசுல வச்சுட்டு இருக்கேனே. என்னடா பண்ண உனக்குனா எனக்கு இவ்வளவு கருணையா? எந்த உன்கிட்ட வரணும்னு வைக்கிறதுக்கு நீயே எனக்காக வந்திருக்கியே. விட்டலா விட்டலா. ஒரு சாமானிய மனுஷாளுக்கே 10 பேர் இருக்கு. உங்க பேர் என்ன? கீதாவா, கிரிஜாவா, உங்க ஆத்து மாமா எதிர் நின்னா பாண்டரங்கல், உட்காண்டா ஐயப்பன். அவன் என்ன வேஷம் போட்டிருக்கானோ அதை வச்சு பகவானுக்கு பேரே தவிர்த்து. அம்மா ஹார்மோனியம் அம்மா. பரபிரம்மம் ஒக்கடே ஒரு நிமிஷம். தன்னலாடாருரே தன்னலாடாருரே தன்னலாடா எலே தன்னலா. இதுக்கப்புறம் பாடுற 2 பாட்டும் ராதா மாமா பாடுவான். இந்த தோக்கா சாரிக்கே இருக்கு இல்லையா, இந்த சாரிக்கே நான் பண்ணும்போது ராதா மாமா தான் பாடுவார். இந்த நாடகம் முடித்த உடனே மத்தியானம் குழந்தை ஒரு அபங்கம் பாடினா இல்லையா, இந்த அபங்கம் ராதா பாடுவார். குபாக்கரி பண்டரிநாதா, இது நரகரி சோனார் பாடுற அபங்கம். இது பாடுறங்க கிருப பண்ணுடா. தீனநாதா தூ சமர்த்த, ஒன்றை விட்டா யாரா என்ன காப்பாற்ற முடியும்? அபராத க்ஷமா கரி. ஒரு கோவில் வாசல் இருந்தே உன்னை பார்க்கலையடா, என்ன மன்னிச்சுடுறா. துஜா நகலே மகிமா ஆமீம் பகுத்த அஞ்சாயி, நான் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சுடுறா. க்ஷமா கரி விட்டோ பாயி கரீம் பக்தாஞ்சா சம்பாளு அநாதாஞ்சா தூ கிருபாளு. பக்தர்களுக்கெல்லாம் நீ தாண்டா நாதன், அநாதைக்கெல்லாம் நாதன். தயா சாகர அனந்த கிருபாகரி பண்டரிநாதா. இத்தனை நாள் உன் நாமா சொல்ல மாட்டேன்னு இப்பதான் புரிஞ்சது. துஜே நாம அமிர்த சார, உன் நாமா அமிர்தம் தான். துஜே நாம அமிர்த சார நரஹரி லா நரகரி இனி ஜபே நிரந்தர. நிரந்தரமாக உன் நாமா தான் சொல்லுவேன்னு ராதா மாமா பாடுற அமங்கத்தோடு பக்தி விஜயம் முடிச்சுக்கிறோம். பிரம்மாதி வினுதா யபேமை கடில பிரணதாத்தி ஹரதுல்ய விச்சனா.
जानकी कांत स्मरणे नम पार्वती पदये सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोल कुंडली कवरथे जय बोल आंजनेय स्वामी लगा जय बोल सद्गुरु स्वामी की जय बोल भारत माता की जय बोल गो माता की जय बोल वेद माता की जय बोल सनातन धर्म की जय बोल भागवत धर्म की राम 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 राधे राधे. பிரம்மஸ்ரீ விவி ராதாகிருஷ்ண பாகவதர் அவருடைய குடும்பத்தினர் சார்பாக கடலூர் பிரம்மஸ்ரீ கோபி பாகவதர் அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். இதைத் தொடர்ந்து இப்பொழுது அபங்க பஜன் சென்னை ஸ்ரீ ஏ ஸ்ரீகாந்த் பாகவதர் அவர்கள், அது அப் டு 4 o'clock வரைக்கும் நடக்கும். 4லேருந்து 6 விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம்.